1 2 3 4 5 6 7 8 20 ஏங்க ஒரு 20 25 ஒட்டகம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டாண்டே போடாமல் வண்டி நிற்கிது. இவர் மாயமில்லை மந்திரமில்லை. ஆமாம்மா, அஃப்கோர்ஸ் இதை தான் வந்து ஹெவன் டு ரோட் டு ஹெவன் நாங்கள். ஸோ ஒன் ஆஃப் த எபிக் ஃபெயிலியர்னு சொல்லலாம் இந்த இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. ஹலோ காய்ஸ், இது வந்து டே 24. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூஜில் இருக்கோம். ஸோ பூஜ் எதுக்கு வந்தோம்னா, பூஜில் நியர்பை தான் ரான் ஆஃப் கட்ச் இருக்குது. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஒயிட் டெசர்ட் லைக் சேண்ட் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி. ஸோ 2 சைடும் சீ இருக்கும், நடுவில் ஒரு ஹெவன் ரோட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த சைடு வந்தோம். ஸோ அஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு 240 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டே 24 வந்து ரொம்ப ஆசமாக இருக்குது. கரெக்டாக நம்ம வண்டி எடுக்கும் போது ஒரு மழை பெய்யுது. ஸோ இந்த மேகம் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து நம்ம சொல்லாவிரா இந்த இதுக்கு தான் போகிறோம். அஃப்கோர்ஸ் இந்த ரோடு எனக்கு போக முடியுமான்னு தெரில. கடலுக்குள்ளே தான் ரோடு கட்டுது பேர். அது போக முடியலன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் இப்படி போகிறோம். ஆக்சுவலாக அப்படி போனால் நல்லா தான் இருக்கும். போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். இன்னொரு வாட்டி சான்ஸ் கிடச்சதுன்னா போய்க்கலாம். நம்ம இங்கே இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தொல்லாவிரா, லைக் நேம் அதுதான் வந்து பேரை இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். தொல்லாவிரா தான். ஸோ அங்கேயே போகிறோன்னா அங்கே தான் வந்து ரான் ஆஃப் கட்ச் அப்படின்ற வந்து ஒரு லேக் இருக்குது. ஸோ லேக்குக்கு நடுவில் ஒரு பெரிய ரோடு போகும். ஸோ அந்த ரோடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் அது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா 177 கிலோமீட்டர்ஸ் கட்டுது, 3 hours 45 minutes. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஒட்டகத்தை பாருங்க, இதுதான் ஒட்டகத்துக்கு மேய்க்கிறதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, 1 2 3 4 5 6 7 8 20 ஏங்க ஒரு 20 25 ஒட்டகம்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ஊரில் எருமையை மேய்க்கிற மாதிரி இந்த ஊரில் ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, ஒன்று என்ன தோல்லாம் பிச்சு தொங்குது. ஆனால் ஏய் 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 நிற்க போகிற. காய்ஸ், ஒரு தேவையில்லாத வேலையை இப்போ பார்க்க போகிறேன். ஒரு வேஸ்ட் லேண்ட் உள்ளார வண்டி இறக்கி ட்ரை பண்ண பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் இறக்கியிருக்காங்க. உள்ளார மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக மண்ணுங்க. மாப்பிள்ள மாட்டிக்கிச்சுரா. நான் இது வண்டி மாட்டிக்கிச்சுங்க. ஸோ இங்கே பாருங்க, இது என்ன ஏரியாவே தெரியாம வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆனால் புதக்குள்ளி மாதிரி நல்லா வாங்குது, ஆறு போல. நினைச்சோம். ஆனால் இது வந்து வண்டி நார்மலாக இருந்தால் லோடு இல்லைன்னா போயிருக்கு போல. ஹெவி லோடு வேறையா உள்ள அப்படியே உட்காந்துருக்கு. இப்போ வந்து பிளான் போடணும். இது வந்து வந்து ஈஸியாக இருக்கும். வருது ஹேண்டில் வருது. சி தள்ள விட்டீங்க கடைசியில். ஆனால்
நம்ம நடந்தாலே உள்ளார உட்காருது. ஒரு தப்பான முடிவு எடுத்து மாட்டிக்கிட்டோங்க. சே, லைஃப் ஆஃப் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பிச்சைக்கார மாதிரி உள்ளார வந்து மாட்டிக்கிட்டோம். இவருக்கு கடைசியாக வண்டியை தள்ள விட்டாங்க. சே சே சே. அதாவது குமார் அந்த இடத்துக்கிட்ட போய் வண்டியை விட்டு உள்ளார மாட்டிக்கிட்டேன். உள்ளார புதக்குழி மாதிரி மாட்டுனுச்சு. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெரிய லேக்கு. இது வந்து என்னன்னா அதான் இது வந்து என்ன லேக்குன்னு பார்த்தீங்கன்னா ரான் ஆஃப் கட்ச். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. நிறைய பறவைகள் நிறையா இருக்குது. காற்று பயங்கரமாக அடிக்குது. ஸோ கேமரா இருந்தால் செம்மையாக ஃபோட்டோ எடுக்கலாம் போல். சின்ன சின்ன இது பறவைகள் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து அருமையான ரோடு. தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இருக்கிற பறவை எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. எல்லா பறவையும் அங்கே பாருங்க. செம்மையான வியூ. எல்லாம் நான் பறந்துரும்னு நினைக்கிறேன். பறந்துருச்சு. எல்லாம் டைனோசர் மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சில்லு சில்லுன்னு போகுது. நல்லா ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரோட் டு ஹெவன் இதை தான் சொன்னாங்களா? ஆக்சுவலாக ரோடு போடுற ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பியும் அந்த இதில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி கடலுக்கு நடுவில் இருக்கிறது தான் இது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரான் ஆஃப் கட்ச். இந்த ரோட்டில் தான் போகணுன்னு ஆசைப்பட்டேன். இப்போ வந்து ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஒர்க்கு போயிட்டுருக்கு. முன்னாடி வந்து இந்த மாதிரி கல் தான் இருக்கும். ஸோ இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இதில் எங்கே எனக்கு ஒயிட் டெசர்ட் இருக்குதுன்னு தெரில. சத்தியமாக இதுதான் ஒயிட் டெசர்ட்னு நினைக்கிறேன். ஒயிட்டாக தெரியுது. மேபி தண்ணி அதிகமாக வந்ததுனால இங்கே அலோடு இல்லையா அப்படின்றது மாதிரியும் தெரில. அஃப்கோர்ஸ் இதை தான் வந்து ஹெவன் டு ரோட் டு ஹெவன் நாங்கள். ஆனால் கம்ப்ளீட்டாக ஒயிட் டெசர்ட்டாக ஒயிட்டாக இருக்கும்னாங்க. ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. ஆனால் அதுதான் என்ன கதைன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த பிளேஸ் ஆஃப் நோ வேர். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னே தெரியாமல் போயிட்டுருக்கோம். ஆனால் ஃபுல்லாக தண்ணி தான். டெசர்ட்டே பார்க்க முடியாது. பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் எஸ். ஜி ஒயிட் டெசர்ட்னு ஏதோ சொன்னாங்களே. நானும் ரொம்ப நேரமாக ஒயிட் டெசர்ட் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் த எபிக் ஃபெயிலியர்னு சொல்லலாம் இந்த இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. ரான் ஆஃப் கிளச்சுக்கு வந்தோம். இது வந்து எக்ஸாக்டாக வந்து தப்பான டைமிங்கில் வந்திருக்கேன். இதில் என்னென்னா ஒயிட் சாண்டே பார்க்க முடியலை. ஏன்னா ஃபுல்லாக வாட்டர் தான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஸோ ரான் ஆஃப் கிளாஸ் வரீங்கன்னா தயவு செஞ்சு சீசன்ஸை படிச்சுட்டு வாங்க. நான் சீசனை படிக்காமல் வந்தேன். அஃப்கோர்ஸ் நான் சீசன் என்ன சீசன்னு பார்க்கல. ஆக்சுவலாக இது வந்து எப்போன்னா நவம்பர் டிசம்பர், ஸோ ஜனவரி மார்ச் இதில் தான் வந்து நல்லாயிருக்குமா பாருங்க. இப்போ ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே வந்து மாதிரி பாலைவனம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்பப்போ தான் ஒயிட்டு தெரியுது. ஒயிட்டு கம்ப்ளீட்டாக இல்லை. ஆக்சுவலாக இதில் வந்து இன்னொரு பக்கம் இருக்குது. நீங்கள் தொல்லருவியா பக்கம் வராமல்
இன்னொரு சைடு வந்து வந்தீங்கன்னா அந்த சைடும் ராணா கிளச் தான் இருக்குது. ஸோ நடுவில் வந்து ஒரு பாலம் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக உப்பு. இங்கே எல்லாம் தண்ணி இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக சால்ட்டு தாங்க. இதுதான் சால்ட்டு டெசர்ட். பதக்குழிலாம் இல்லைல்ல. அவ்வளோதாங்க. இது என்னென்னா லைக் வந்து இதை வந்து நவம்பர் டிசம்பரில் இன்னும் நல்லா ஒயிட்டாக இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து டென்ட்டு போட்டு, ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே செலிப்ரேஷன். தீபாவளிக்கு மோஸ்ட் ஆஃப் செலிப்ரேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். தீபாவளி தெரில, ஆனால் நம்ம லேலேருந்து வரும்போது இந்த செலிப்ரேஷன்லாம் இங்கே நடக்கும். ஏன்னா நவம்பர் டிசம்பர் தான் சொன்னாங்க. ஃபுல்லாகவே சால்ட்டு தாங்க. சால்ட்டு தான், கண்டிப்பாக சால்ட்டு தான். உங்களுக்கு வெயில் எவ்வளோ தூரம் அடிக்குதுன்னா, எந்த மாதிரி அடிக்குதுன்னா இதில் பார்த்தாலே தெரியும். ஸோ சாமி வித்த கட்டு வருது. ஓ தேங்க்யூ. யூ கேம் ஃபார் பிக் மீ? எஸ். ஓகே, தேங்க்யூ பையா. ஸோ பாருங்க, இந்த ரெசார்ட்லேருந்து இதை பார்க்குறதுக்காக வந்திருந்தேன். ஸோ நான் என்னை நடக்க விடக்கூடாதுன்னு வந்து ரெசார்ட்லேருந்து பிக்கலாம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் ஸ்டே பண்ணலாம் வரல, சாப்பிட வந்தேன். அருமையான சாப்பாடு. கானா இஸ் குட் பையா. எஸ், கானா இஸ் குட். வெரி குட், வெரி குட். ஸோ எவ்வளோ அன்பான குணம் பார்த்தீங்களா. நான் தான் கிண்டல் பண்ணுறேன், ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து அந்த ரெசார்ட்டில் ரெசார்ட்டுன்னு ஒரு ரெசார்ட் இருந்தது. அந்த இடத்துல போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு, ஸோ எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. லாங்குவேஜ் வந்து தெரிலனாலும் பரவாயில்ல, பட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க குழந்தைய தூக்கி விளாண்டுக்கிட்டு லைக் அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடினோம். ஸோ ஆப்வியஸாக நானும் ஆடினேன், ஆனால் அந்த ஃபுட்டேஜ் இல்லை, பட் அவங்க ஆடின ஃபுட்டேஜ் இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா 4:30. ஸோ திஸ் இஸ் ஹரப்பான் சிட்டி. இது பாருங்க, மிட் டவுன். ஸோ நம்ம வந்து இங்கே தான் இருக்கோம். தொலாவீரா லிட்டில் ட்ரெயின் ஆஃப் கிளச். ஸோ இதெல்லாம் வந்து பழைய மேப். இதுதான் பழைய மேப்புன்னு நினைக்கிறேன். இதோ இருக்குது பாருங்கள், மொகஞ்சதாரோ, ஹரப்பா, மண்டா, கரம்பூரா. ஸோ இந்தியாவுக்கு ஒரு ஷேப்பே இல்லாமல் இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து படிச்சுக்கலாம். டெய்ஸி உள்ளார போயிடுவோம், ஏன்னா தஸ்பினித் ஒன்லி ஓப்பனா. ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் தொலாவீரா. ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரு மஸ்ட்டு கம்ப்ளேஸாக இருக்கணும்.
எங்கே சுற்றினாலும் அன்பு வந்து நம்மள்ட்ட வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபீலிங் வெரி பிளஸ்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. என்ன லாங்குவேஜ் மட்டும் தான் தெரில, லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சதுன்னா சத்தியமாக வந்து நிறைய பேரோட லவ் எனக்கு வந்து கேட்குற மாதிரி தெரியும். எனக்கு இப்போ அவங்க சொல்கிறது புரிய மாட்டேங்குது, ஆனால் ஏதோ சம்திங் அவங்க ஏதோ சொல்ல வராங்க, பட் அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. ஆனால் இது போதுங்க, ஒரு ட்ராவலுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருந்தாலே போதும். ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் டுடே. ரோடு வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரெட் வந்து திரும்பி ஆகிடுச்சு. இது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. ஸோ இப்போ வந்து பறவைகள்லாம் எதுவும் இல்லை, ஆனால் நம்ம வந்து வர டைமில் அவ்வளோ பறவை இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட், அங்கே எல்லாம் நடுவில் உட்காந்துருக்குங்க, அழகாக இருக்குது. ஸோ இந்த இதை தாண்டி தான் நம்ம வந்து தொல்வீரா போனோம். தொல்வீரா போயிட்டு அங்கேருந்து வந்து ரான் ஆஃப் கிளச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ ரான் ஆஃப் கிளச் அஃப்கோர்ஸ் வந்து சீசன் கிடையாது. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு இங்கே பார்க்குறேங்க, கவர்மெண்ட் பஸ்ஸு, ஃபஸ்ட்டு பஸ்ஸு இப்போ தான் பார்க்குறேன். அப்பா. ஸோ ரான் ஆஃப் கிளச் பார்த்தீங்கன்னா அதுக்கு சீசன்ஸ் இருக்குது. சீசன்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் வந்து செம்மையாக ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடுவாங்களாம். ஸோ அந்த டைமில் வந்து டெசர்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஐ மீன் சால்ட் டெசர்ட் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி போயிடும். இப்போ தான் மழை பெஞ்சதுனால தண்ணி அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட அப்படியே வந்து ட்ரை ஆகிடும். இங்கேருந்து நம்ம வண்டியில் கூட போகலான்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன்னே, இப்போ பாருங்கள் அத்தனை பறவை இருக்குது பாருங்கள், இப்போ பறக்கும் பாருங்க. ஹேய் ஹேய் அங்கே பாருங்க. போக மாட்டேங்குதுங்க, ஆனால் எவ்வளோ பறவை பார்த்தீங்களா. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த வியூ நல்லா இருக்கு. மாட்டிக்கிச்சுங்க இங்கே பாருங்க, இந்த வண்டி மாட்டிக்கிச்சு. जी भाई साहब, दोपहर का टाइम था, आप छत पर कपड़े सुखा रहे थे। किसी ने आके दरवाजा खटखटाया। मेघत भाई साहब ने सोचा मेरा दिल आया।